வணக்கம். வாங்க ஜனவரி மாசத்துல நம்ம தமிழ்நாட்டோட வெதர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு அலசிடுவோம். கனமழை இருக்கா, குளிர் எப்படி இருக்கும், அடுத்த சில நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில வெதர் வார்னிங்ஸ் இருக்கு. அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடுற ஒரே கேள்வி இதுதானே. மறுபடியும் தமிழ்நாட்டுல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஆமா இல்லன்னு சிம்பிளா பதில் சொல்லாம, ஏன் மழை வரப்போகுது, எங்கெல்லாம் பெய்யும், எப்ப பெய்யும்னு எல்லாத்தையும் விலாவாரியா பார்க்கலாம். சரி, இந்த வெதர் அப்டேட்டை நாம ஒரு 5 முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, இப்போதைய நிலவரம் என்ன? ரெண்டாவதா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க? மூணாவதா, டெம்பரேச்சர் அண்ட் பனிமூட்டம் எப்படி இருக்கும்? நாலாவதா, நம்ம தலைநகர் சென்னையோட நிலைமை என்ன? கடைசியா, ரொம்ப முக்கியமா, மீனவர்களுக்கான அறிவிப்பு என்னன்னு பாத்திரலாம். வாங்க முதல்ல ஆரம்பிப்போம். இந்த திடீர் மழை, இந்த குளிர், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வானத்துல என்னதான் நடக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன ஆகும்னு ஈஸியா கணிச்சிடலாம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டோட இப்போதைய வெதரை 2 பெரிய சக்திகள் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்னு, தென்னிந்தியா மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய காத்து சக்கர மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு, நம்மள விட்டு இன்னும் போகாத வடகிழக்கு பருவமழை. இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது தான் நமக்கு இந்த கனமழைக்கான வாய்ப்பு உருவாகுது. ஓகே, காரணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க இப்போவே கொடைய ரெடியா எடுத்து வைக்கணும்? வாங்க அந்த லிஸ்ட பார்க்கலாம். இங்க பாருங்க, வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல். அப்படியே தெற்கு பக்கம் வந்தா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மாதிரியான கடலோர மாவட்டங்களுக்கும் இதே வார்னிங் தான். சோ இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அடுத்த சில நாட்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இது ஏதோ ஒரு நாள் மழைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த கனமழை வார்னிங் அடுத்த 3 நாளைக்கு தொடரும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளோட முன்னேற்பாடுகளும் அந்த 3 நாளைக்கு இருக்கணும். உங்க மாவட்டம் இந்த ஹெவி ரெயின் லிஸ்ட்ல இல்லையா? அப்போ மழையே இல்லையான்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. மத்த மாவட்டங்கள்ல பரவலா மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மழை ஒரு பக்கம் இருக்கட்டும், வெதர்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்சும் நடக்க போகுது. எல்லாரும் ஸ்வெட்டர், மஃப்லர்லாம் தேடி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாங்க, டெம்பரேச்சர் அண்ட் பனிமூட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன நம்பர்னு பாக்குறீங்களா? அடுத்த சில நாட்கள்ல தமிழ்நாடு முழுசும் வெப்பநிலை 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைய போகுது. ஆமா, ஒரு மினி குளிர்கால மாதிரி நாம ஃபீல் பண்ண போறோம். இந்த கூலான கிளைமேட்டோட சேர்ந்து பனிமூட்டமும் அதிகமாக போகுது. குறிப்பா காலையில சீக்கிரமா வண்டி ஓட்டுறவங்களும் சாயங்கால நேரங்கள்ல பயணம் பண்றவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ரோடு சரியா தெரியாது. சரி, மத்த மாவட்டங்கள்லாம் ஓகே. இப்ப நம்ம தலைநகர் சென்னையில நிலைமை எப்படி இருக்கும்னு தனியா பாத்திரலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்தோட தான் இருக்கும். லைட்டா தூறல் ஆரம்பிச்சு மிதமான மழை வரைக்கும் எப்போ வேணாலும் பெய்யலாம். இடையில திடீர்னு ஒரு ஷார்ப்பான மழையும் பெய்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 டிகிரி, மினிமம் 22 டிகிரி. ஸோ ரொம்ப சூடும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை, ஒரு மாதிரி இதமா இருக்கும். மொத்தத்தில் சென்னையில் வெளியே போறீங்கன்னா ஒரு கொடையை கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நாம பார்க்க போறது இந்த முழு அப்டேட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இது நம்ம மீனவ சகோதரர்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அவங்களுக்கான ஒரு அவசர அறிவிப்பு. ஒரே வரியில ரொம்ப தெளிவான எச்சரிக்கை இதுதான். மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ள போக வேண்டாம். தயவு செஞ்சு இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இந்த வார்னிங் குறிப்பா எந்தெந்த இடங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா, தென் தமிழக கடலோர பகுதிகள், அப்புறம் மன்னார் வளைகுடா. ஏன் இந்த இடங்கள்ல இவ்ளோ பெரிய எச்சரிக்கை? ஏன்னா அங்க பலமான சூறாவளி காத்து வீசும் அபாயம் இருக்கு. காத்தோட வேகம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசுன்னு கணிச்சிருக்காங்க. இது சாதாரண காத்து கிடையாது. இந்த வேகத்துல காத்து அடிச்சா படகுகளை கூட கவிழ்க்கிற அளவுக்கு ஆபத்தானது. அதனால தான் இந்த எச்சரிக்கை இவ்வளவு அழுத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 நாள் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? வெதர் மறுபடியும் நார்மல் ஆகுமா, இல்ல இது இன்னும் பெரிய மாற்றங்களுக்கான ஒரு அறிகுறியா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எல்லாருமே பாதுகாப்பா இருங்க. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. அடுத்த வெதர் அப்டேட்ல சந்திப்போம்.